சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். காக்கா மகாஜனியின் எஜமானர் திரு தக்கர் தாம்சே ஜோதாபாய் மேனேஜரான மகாஜனியும் முதலாளி தக்கரும் ரொம்ப அந்யோன்யமாக பழகினர். காக்கா, ஷீரடிக்கு போனால் பாபா அனுமதி கொடுக்காமல் திரும்ப முடியாது என்கிறீர்கள். நான் வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று வேடிக்கையாக கேட்டார் வழக்கறிஞர் தக்கர். மற்றவர் மனதை படிக்கும் வல்லமை பாபாவுக்கு உண்டு. பாபா சன்னதியில் முடியாத காரியங்கள் முடியும். அனுபவப்பட்டவர்களே அதை அறிவார்கள் என்பார் மகாஜனி. நானும் கொஞ்சம் அனுபவப்படுகிறேனே. உங்களை நம்ப முடியாது. பாபா அனுமதிக்கிற வரை புறப்பட மாட்டீர்கள் என்று கூறி வேறு ஒரு நண்பரையும் சேர்த்து கொண்டு மூவருமாக ஷீரடி வந்தனர். காக்கா 2 இசைர் காய்ந்த திராட்சைகளை வாங்கி கொண்டார். பாபா சாஹேப் தர்கத்தும் தக்கர் தாம்சேக்கு நண்பர்கள் அவரை ஷீரடியில் சந்தித்தனர். பாபா அற்புதங்கள் நிகழ்த்தினாரா என்று கேலியாக கேட்டார் தக்கர். நான் அற்புதங்கள் காண வரவில்லை, தரிசனத்துக்கு வந்தேன். பாபாவை தஞ்சமடைந்தவர்களின் வியாதிகள் குணமாகின்றன, நியாயமான தேவைகள் நிறைவேறுகின்றன என்று கூறினார் தர்கத். காக்கா மகாஜனி பாபாவை நமஸ்கரித்து திராட்சைகளை சமர்ப்பித்தார். ஷாமா, இதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணு என்றார் பாபா. பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. தக்கருக்கும் கிடைத்தது. தக்கருக்கு காய்ந்த திராட்சையே பிடிக்காது. அதிலும் விதையுள்ள திராட்சை பிடிக்கவே பிடிக்காது. கழுவாமல் சாப்பிடக்கூடாது என்பது மருத்துவரின் எச்சரிக்கை. இத்தனை பக்தர் கூட்டத்துக்கு நடுவில் கழுவி சாப்பிட முடியுமா? பிரசாதத்தை கழுவினால் அவச்சாரமாகிடுமோ என்றெல்லாம் குழம்பியவர் 2 திராட்சைகளை வாயில் போட்டு கொண்டார். கொட்டை நெருடியது. மசூதியும் கோவில்தானே. தரையில் துப்ப மனமிடம் தராமல் இரகசியமாக கையில் துப்பி சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டார். பாபா திரிகால ஞானி என்று புகழ்கிறார்கள். ஒவ்வொருவர் மனதில் இருப்பதும் அவருக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் எனக்கு திராட்சை பிடிக்காது என்பதை ஏன் அவர் அறியவில்லை? பிரியப்படாததை சாப்பிடச் சொல்லித் தருவது மறைமுகமான வற்புறுத்தல் அல்லவா? இந்த எண்ணம் அவர் மனதில் ஓடியதும் பாபா அவரை அருகில் அழைத்து சில திராட்சைகளை கொடுத்து சாப்பிடு என்றார். எல்லோர் பார்வையும் அவர் மேல் விழுந்தது. இந்த சமயத்தில் சாப்பிட்டால் கொட்டைகளை எப்படி துப்புவது என்று தயங்கினார். வாயில் போட்டுக்கொள் என்றார் பாபா. மீண்டும் அதற்கு மேலும் தட்டி கழிக்க முடியாமல் வாயில் போட்டு கொண்டார் வக்கீல். என்ன அதிசயம்! திராட்சையில் கொட்டைகளே இல்லை. ஒரே கடையில் ஒரே சமயத்தில் வாங்கப்பட்ட திராட்சை எப்படி வித்தியாசப்படும்? ஒருவேளை இது வேறொருவர் கொடுத்ததாயிருக்குமோ? மெதுவாக நகர்ந்து தர்கட்டிடம் 2வது தடவை கொடுத்த திராட்சையில் விதை இருந்ததா என்று விசாரித்தார். இருந்ததுதான், நான் கடித்து தின்றுவிட்டேன் என்றார் தர்கத். தனக்கு கொட்டை பிடிக்கவில்லை என்பதால் கொட்டையில்லாத திராட்சையாக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து மெய் சிலிர்த்தார். இவர் என் எஜமானர் என்றார் காக்கா மகாஜனி. இவர் எப்படி உனக்கு எஜமானராக முடியும்? இவருக்கும் உனக்கும் இங்குள்ளவர்களுக்கும் பெரிய எஜமானர் ஒருவர் உண்டு என்று பாபா கூற, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை என்றார் தக்கர். மத்தியான ஆராத்தி முடிந்ததும் அனுமதி பெற வந்தார் தக்கர். ஸ்திர புத்தி வேண்டும். ஆரோக்கியமும் செல்வமும் மட்டும் இருந்தால் போதுமா? மன நிம்மதி வேண்டாமா? வேண்டாத சுமைகளை களைய வேண்டும் என்று பாபா பொதுப்படையாக கூறினாலும் அது தனக்கான அறிவுரை என்று பாபா புரிந்து கொண்டார். காக்கா மகாஜனிக்கு இன்றே அனுமதி கிடைத்தால் தேவலை என்று நினைத்தார் தர்கர். காக்கா, இந்த முறை நீ உன் முதலாளியுடன் புறப்படு, தங்க வேண்டாம் என்றார் பாபா. தக்கருக்கு இதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காக்கா, தட்சணையாக 15 ரூபாய் கொடு. என்னடா இவன் இப்படி யாசிக்கிறானே என்று சிலர் நினைக்கலாம். இது 10 மடங்கு திருப்பி கிடைக்கும். ஒரு தானியம் விதைத்த இடத்தில் ஒரு கொத்து தானியம் கதிர் முளைப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும் என்று உபதேசித்தார் பாபா. இதை கேட்டதும் பாபாவுக்கு தட்சணை எதுவும் கொடுப்பதில்லை என்று தன் தீர்மானத்தை மறந்து தக்கரும் 15 ரூபாய் எடுத்து பாபாவிடம் கொடுத்தார். சோதிக்க வந்த தக்கர் பாபாவிடம் தன்னை இழந்தார்.
பாந்த்ரா என்ற அன்பரின் தந்தை இறந்து 17ஆம் நாள் கருமாதி முடிந்து சுற்றமெல்லாம் சென்று விட்டது. இரவு படுத்தார். படுத்தவுடன் அசதி தூங்கிவிட்டார். சொப்பனத்தில் வந்த தந்தை அவர் செய்த சிறு தவறுகளை விவரித்து கடுமையாக திட்டினார். பயந்து அலறி விழித்து கொண்டார் அவர். அதன் பிறகு தூக்கமே இல்லை. இது தினமும் தொடர்ந்தது. தினமும் தூக்கம் இல்லாததால் அலுவலகத்தில் வேலை செய்ய முடியவில்லை. தலை வலித்தது. நண்பரிடம் இது பற்றி புலம்பினார். அவர் பாபாவின் உதியையும் படத்தையும் கொடுத்து தலையணைக்கு மேலே பாபாவின் படத்தை மாட்டி தினமும் உதியை நெற்றியில் பூசிக்கொண்டு படுங்கள். வியாழக்கிழமைகளில் ஏதேனும் நிவேதனம் செய்து ஆரத்தி காட்டுங்கள் என்றார். அதன்படி செய்த பாந்த்ரா என்ற அன்பர் கனவு தொல்லை இல்லாமல் நிம்மதியாய் உறங்கினார். பாலாஜி பாட்டீல் நிவாஸ்கர் தனது நிலத்தில் அறுவடை செய்து கோதுமை முழுவதையும் ஷீரடிக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். பாபா எத்தனை மூட்டைகளை திரும்பி கொண்டு போக சொல்கிறாரோ அதை மட்டுமே திருப்பி எடுத்து செல்வார். ஷீரடிக்கு வரும் சமயம் தான் ஒரு நிலச்சுவாந்தார் என்ற கர்வமில்லாமல் பாபா தினசரி உலா வரும் வீதிகளை துப்புரவு செய்வார். அவர் இல்லாதபோது இந்த சுத்தம் செய்யும் பணியை ராதாகிருஷ்ணமாயும் அப்துல்லாவும் செய்தனர். பாலாஜிக்கு பின் அவரது புதல்வரும் கோதுமை காணிக்கையை தொடர்ந்து செய்தார். ஒரு தடவை மாட்டுத் தொழுவத்தில் ஒரு பாம்பு வந்துவிட்டது. மாடுகள் அலறின. ரகு பாட்டீல் என்பவர் பாலாஜியை பார்க்க வந்திருந்தார். அவரும் வீட்டிலுள்ளவர்களும் படமெடுத்து பாம்பின் சீரலை கேட்டு நடுநடுங்கினர். பாலாஜி ஒரு கிண்ணத்தில் பாலுடன் வந்தார். அதை பாம்பின் முன் வைத்து, சாயி, ஏன் எல்லோரையும் பயமுறுத்துகிறீர்கள்? இந்த பாலை குடித்துவிட்டு போங்கள் என்றார். பாம்பு பாலை குடித்துவிட்டு வைக்கோல் போரருகில் சென்றது. பின்னர் எங்கு தேடியும் அது அகப்படவில்லை. பாலாஜியின் முதல் தவசத்தன்று அழைக்கப்பட்டதை போல் 3 மடங்கு நபர்கள் வந்துவிட்டனர். பதார்த்தங்கள் போதாதே, கௌரவம் பாதிக்கப்படும் என்று மருமகள் கையை பிசைந்தாள். பாலாஜியின் மனைவி எல்லாவற்றிலும் சிறிது உதியை தூவி துணியை போட்டு மூடி முழுவதும் திறக்காமல் பரிமாறு, சாயி நம்மை கைவிட மாட்டார் என்றாள். அதன்படியே செய்தாள் மருமகள். என்ன அற்புதம்! பதார்த்தங்கள் அல்ல அமுத சுரபியாய் பெருகின. தயாரித்ததில் பாதிக்கு மேல் மீதியும் இருந்தது. 1943 பிப்ரவரியில் பாபா பக்தரான PR சேவ்க்யூல் அகமத் நகர் கர்ஜத்தில் பூஜை முடிந்து அன்னதானம் நடந்தபோது தயாரித்த உணவுக்கு மேல் 5 பங்கு ஆட்கள் வந்துவிட்டனர். பாபா படத்தை சமையல் பண்டங்களுக்கு அருகில் வைக்கச் செய்தார் சேவ்க்யூல். உணவு பற்றாக்குறை ஏற்படவே இல்லை. 7/1/1943 மாலை 3:30க்கு கோவையில் பாபா பாம்பாக தோன்றியிருக்கிறார். ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றி பூ போட்டிருக்கிறார்கள். பாலை குடித்துவிட்டு புகைப்படம் எடுக்கும் வரை நின்றுவிட்டு பாம்பு போய்விட்டது. பக்கத்தில் பாபாவின் படம் வைக்கப்பட்டு படம் எடுக்கப்பட்டது. இந்த விபரம் சாயி சுதாவில் போட்டோவுடன் வெளியாகியிருக்கிறது. பாபாவே தன் இளம் பருவத்தை பற்றி நெருங்கிய அன்பர்களிடம் கூறிய வரலாறு ஒன்று உண்டு. அப்போது அவர் பீட்காம் வீதிகளில் பசி தாங்காமல் வேலை தேடி அலைந்தார். எம்ப்ராய்டரி செய்யும் வேலை கிடைத்தது. அவரை போல் 3 பையன்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு பையன் 50 ரூபாயும், இன்னொருவன் 100 ரூபாயும், மற்றொருவன் 150 ரூபாயும் ஊதியமாக பெற்றனர். பாபா வெகு கடுமையாக உழைத்தார். ஆட்குறைப்பு செய்ய நேரிட்டால் தன் பெயர் கடைசியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். களைப்பு வரும்போதெல்லாம் பசியால் ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி பார்த்தார். மற்ற 3 பையன்களும் செய்த வேலையைப் போல் 2 பங்கு உழைத்தார். அவருக்கு முதலாளி 600 ரூபாய் சம்பளம் கொடுத்து பாராட்டினார். அது தவிர தலைக்கு டர்பனும் ஆடைகளும் வாங்கி கொடுத்தார். பாபாவுக்கு 3 நண்பர்கள் உண்டு. நால்வரும் பல புத்தகங்களை ஆராய்ந்தனர். நம் மனதை நாம் தான் உயரிய எண்ணங்களாலும் ஒழுக்கத்தாலும் உயர்த்த வேண்டும் என்றான் ஒருவன். மனதால் வேண்டாத ஆசை கோட்டைகளை கட்டக்கூடாது, மனதை வசப்படுத்துவதே உயரிய நிலை என்றான் இரண்டாமவன்.
உலகமும் அதன் கொள்கைகளும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பிறந்து ஆனந்தமாய் வாழ்பவன் திடீரென விரக்தியுற்று குடும்பத்தை துறந்து சந்நியாசியாகிறான். செல்வமும் பலரால் புறக்கணிக்கப்படுகிறது. கடவுள் ஒருவரே நிலையானவராயிருக்கிறார். நிலையற்றவைகளை தீர்மானமாய் பகுத்தறிவதே திடமான மனம் என்றான் மூன்றாம் அவன். புத்தக படிப்பு மட்டும் போதாது. நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்து வரும்போது கடவுள் கொடுக்கும் வெகுமதிகளே சந்தோஷம். அது எல்லோருக்கும் கிடைக்கிறது. சந்நியாசிகள் கையிலுள்ள தண்டு தான் குரு. அனுபவமுள்ள குருவாலேயே துறவி பயன்படுத்தப்படுகிறான். இது பாபாவின் கொள்கை. மற்ற மூவரும் குரு தேவையில்லை என்று பாபாவை விட்டு பிரிந்தனர். ஒரு காட்டுவாசி பாபாவுக்கு உணவும் நீரும் தந்தான். நீங்கள் படித்த புத்தகங்களிலே அன்பும் இரக்கமும் முக்கியம்னு போடலையா? பசிக்கு ஜாதி கிடையாதுன்னு உங்கள் வாத்தியார் சொல்லி தரலையா என்று கேட்ட அந்த காட்டுவாசியே எனக்கு குருவானார் என்கிறார் பாபா. நன்றி. அடுத்த வீடியோஸில் அடுத்த கதையை பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.